வெறும் வாணலியில் 1/4 கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். அதை எண்ணெயே இல்லாமல் இதே போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு இதே போல் சிவக்க வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பவுல்லையே கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் சிவக்கிற அளவுக்கு வறுத்து அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து அதையும் அந்த பிளேட்டுக்கே மாற்றிடலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலைகள் எடுத்து அதையும் வறுத்து அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 15 வரமிளகாயை எடுத்து அதையும் வறுத்து அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தை வறுத்து அதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 1 ஸ்பூன் மிளகை வெடிக்கிற அளவுக்கு வறுத்து அதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 3/4 ஸ்பூன் கல்லுப்பை அதே கடாயில் வறுத்து அதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்போ அந்த உப்போட ஈரப்பதமெல்லாம் போயிடும். வறுத்த எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா இதே போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது நமக்கு சுவையும் மணமும் மாறாமல் அப்படியே இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு இட்லி மிளகாய் பொடி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.